வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அஸ்ஸாம் மாநிலம் திப்ருகட் சபுவா அவசரகால விமான தரையிறங்கு தளத்தை இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்தார். மகளிர் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்பூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்ட விளையாட்டு வளாக கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்குமாறு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசின் முனைப்பு நடவடிக்கைகளால் பள்ளி மாணாக்கர் இடைநிற்றல் பெருமளவு குறைந்துள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். புனேயில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் மகளிர் இரட்டையர் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஸ்ரீவள்ளி ரஷ்மிகா இணை ஜப்பான் இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அஸ்ஸாம் மாநிலம் திப்ருகட் சௌவா அவசரகால விமான தரையிறங்கு தளத்தை இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்தார். இதனைத் தொடர்ந்து இந்திய விமானப்படையின் சுகோய் 30 MKI, ரஃபேல், AN-31 தாஜேஸ் அதிநவீன லகு ஹெலிகாப்டர்களின் வான் சாகசங்களையும் பிரதமர் பார்வையிட்டார். நாட்டின் அதிநவீன உள்கட்டமைப்பு வசதிகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த விமான தரையிறங்கு தளம் அவசர காலங்களில் ராணுவம் மற்றும் சிவில் விமானங்கள் தரையிறங்குவதற்கு ஏதுவாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. தற்சார்பு மற்றும் ராணுவ வலிமையை பறைசாற்றுவதுடன் வளர்ச்சியடைந்த இந்தியாவில் வடகிழக்கு மாநிலங்களின் பங்களிப்பை இது உறுதி செய்யும் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இன்று பிற்பகல் குவஹாட்டியில் இந்திய மேலாண்மை கல்விக் கழகம், தேசிய தரவு மையம் உட்பட 5450 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். நாடு முழுவதும் பணியிடங்களில் மகளிரின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கைகளை மத்திய அரசு முனைப்புடன் மேற்கொண்டு வருவதாக மத்திய மகளிர் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இது தொடர்பான தேசிய கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர், பணியிடங்களில் தங்களது குறைகள் தொடர்பான புகார்களை தெரிவிக்க ஷீபாக்ஸ் பிரத்யேக இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், இதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவில் மகளிரின் பாதுகாப்பிற்கு அரசின் முன்னுரிமை பறைசாற்றப்படுவதாக கூறினார். நடப்பு நிதிநிலை அறிக்கையில் மகளிர் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அமைச்சர், உஜ்வாலா, முத்ரா கடனுதவி திட்டம் உள்ளிட்ட மத்திய அரசின் நடவடிக்கைகளால் மகளிரின் பொருளாதார ஆளுமை மேம்படுவதாகவும் கூறியுள்ளார். நாடு முழுவதும் சந்தை சார்ந்த நகர்ப்புற சீர்திருத்த நடவடிக்கைகளுக்காக 1 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், ஹைதராபாத் பனாஜி பொருளாதார வழித்தடம் உட்பட தெலுங்கானா மாநிலத்தில் 3175 கோடி ரூபாய் மதிப்பிலான நெடுஞ்சாலை திட்டம், அசாம் மாநிலத்தில் பிரம்மபுத்திரா நதிநீருக்கடியிலான 2ஆம் கட்ட ரயில்வே உள்கட்டமைப்பு திட்டம், டெல்லி, ஹரியானா, மகாராஷ்டிரா, கர்நாடகா உள்ளிட்ட 13 இடங்களில் 3 அடுக்கு பன்முனை திட்டங்கள் உள்ளிட்டவற்றிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதை சுட்டிக்காட்டினார். நாட்டின் நிர்வாக ஆளுமை திறனை பறைசாற்றும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் திறந்து வைத்த புதிய அலுவலக கட்டிடத்தில் இனி முக்கிய முடிவுகளுக்கான அமைச்சரவை கூட்டங்கள் நடைபெறும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். மத்திய உள்துறை அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு அமித்ஷா திருச்சியில் இன்று சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பாக கட்சி நிர்வாகிகளுடன் முக்கிய ஆலோசனைகளை மேற்கொண்டார். பின்னர் ஹெலிகாப்டர் மூலம் காரைக்கால் சென்ற உள்துறை அமைச்சர் கோட்டூர் சேரி சந்தை பகுதியில் கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்றதுடன் பொதுக்கூட்டத்திலும் உரையாற்ற உள்ளார். முதலாவது இந்திய செயற்கை நுண்ணறிவு தாக்க உச்சி மாநாட்டில் ஐக்கிய அரபு நாடுகள் சார்பாக அபுதாபி இளவரசர் காலேப் பின் முகமது பின் சயத் அல் நஹ்யான் பங்கேற்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்பம் சார்ந்த நடவடிக்கைகளில் இந்தியா, ஐக்கிய அரபு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை அதிகரித்து நீடித்த வளர்ச்சியை விரைவுபடுத்த இது வகை செய்யும். புதுடெல்லியில் வரும் 16ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த உச்சிமாநாட்டில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்கள், பல்துறை நிபுணர்கள் பங்கேற்கின்றனர். செயற்கை நுண்ணறிவு ஆளுமையில் கொள்கை ரீதியிலான முக்கியத்துவம் மற்றும் பொது தனியார் பங்களிப்பை உறுதி செய்வதற்கான அம்சங்கள் குறித்தும் இதில் விரிவாக விவாதிக்கப்படும். புல்வாமா தீவிரவாத தாக்குதல் 7ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் உயிரிழந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். குடியரசு துணைத் தலைவர் வெளியிட்ட செய்தியில், பாதுகாப்பான வலுவான இந்தியாவை உருவாக்க உயிர்நீத்த இவ்வீரர்களின் தியாகம் என்றென்றும் நினைவுகூரத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் வெளியிட்ட செய்தியில், தேச நலன் மற்றும் பாதுகாப்பிற்காக உறுதியுடன் போராடி உயிர்நீத்த வீரர்களுக்கு நாட்டு மக்களின் சார்பில் அஞ்சலி செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கையில் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை என்ற இந்தியாவின் உறுதியான நிலைப்பாட்டை புல்வாமா சம்பவம் நிலைநாட்டுவதாக மத்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் கூறியுள்ளார். முன்னதாக தேச பாதுகாப்பிற்காக உயிர்நீத்த வீரர்களுக்கு அவர் அஞ்சலி செலுத்தினார். கடந்த 2019ஆம் ஆண்டு புல்வாமாவில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த 40 ராணுவ வீரர்களுக்கு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பொதுமக்கள் சார்பில் இன்று அஞ்சலி செலுத்தப்பட்டது.
முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். முன்னதாக இன்று காலை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் 15 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் விளையாட்டு வளாக கட்டுமான பணிகளை நேரில் ஆய்வு செய்த முதலமைச்சர் இப்பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான சிறப்பு அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி கடந்த 4.5 ஆண்டுகளில் 19.19% எட்டியுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அரசின் முனைப்பு நடவடிக்கைகளால் பள்ளிகளில் மாணாக்கரின் இடைநிற்றல் பெருமளவு குறைந்துள்ளதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன், மாவட்டத்தின் எதிர்கால தேவைகளை கருத்தில் கொண்டு உள்கட்டமைப்பு மேம்பாடு தொடர்பாக மக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்டார். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 5 ஆண்டுகளில் பல்வேறு உட்கட்டமைப்பு திட்டங்கள் மிகவும் சிறப்பான முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. பஞ்சப்பூர் பேருந்து நிலையம், காமராஜர் நூலகம் உள்ளிட்ட பல்வேறு உட்கட்டமைப்பு பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. எனினும் எதிர்கால தேவையினை கருத்தில் கொண்டு திருச்சி மாநகர சுற்றுச்சாலை பஞ்சப்பூர் டு ஜியபுரம், ஜியபுரம் டு சமயபுரம், சமயபுரம் டு துவாக்குடி, துவாக்குடி முதல் பஞ்சப்பூர் வரை ஆகிய சுற்றுச்சாலை, சென்னைக்கு செல்வதற்கு புதிய சாலைகள் ஆகிய எதிர்கால தேவைகளை கருத்தில் கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தில் திருச்சி, தஞ்சை, பெரம்பலூர், தேனி, நாமக்கல், அரியலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பொது விநியோக திட்ட குறைதீர் நாள் முகாம் இன்று நடைபெற்றது. மகா சிவராத்திரி நாளை கொண்டாடப்படும் நிலையில் அரியலூர் மாவட்டம் கங்கைகொண்ட சோழபுரம் அருள்மிகு பிரகதீஸ்வரருக்கு இன்று மாலை சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கங்கைகொண்ட சோழபுரத்தில் அமைந்துள்ள பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு இன்று மாலை பிரகதீஸ்வரருக்கு பால், தயிர், சந்தனம், மஞ்சள், இளநீர் உள்ளிட்ட 14 வகையான பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனையும் காண்பிக்கப்பட உள்ளது. இன்று மாலை 4 மணி முதல் 11:30 மணி வரை நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியும் கோவில் வளாகத்தில் நடைபெறுகிறது. நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியில் சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, சென்னை, கல்கத்தா உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து நாட்டிய கலைஞர்கள் கலந்து கொண்டு நாட்டியாஞ்சலி நிகழ்த்த உள்ளனர். இதனை பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கண்டு களிக்கும் வகையில் சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. அரியலூர் செய்தியாளர் ராம்குமார். திருச்சி புத்தக திருவிழா 2026 இன்று மாலை தொடங்குகிறது. 130 அரங்குகளில் 100க்கும் மேற்பட்ட பதிப்பாளர்களின் புத்தகங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. புனித ஜான் வெஸ்ட்ரி மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் வரும் 22ஆம் தேதி வரை நடைபெறும் இப்புத்தக திருவிழாவில் நாள்தோறும் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன. தமிழகத்தில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான சிறப்பு டெட் தேர்விற்கு வரும் 18ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஆதி திராவிட பழங்குடியின இளைஞர்கள் தாட்கோ மூலம் வழங்கப்படும் செயற்கை நுண்ணறிவு பயிற்சி பெற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர் நாள் கூட்டம் வரும் புதன்கிழமை நடைபெறுகிறது. புனேயில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் மகளிர் இரட்டையர் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஸ்ரீவள்ளி ராஷ்மிகா இணை ஜப்பான் இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. ஐசிசி உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் கொழும்புவில் இந்தியா நாளை பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. கொழும்புவில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் குரூப் பி பிரிவில் அயர்லாந்திற்கு எதிராக 236 ரன் என்ற வெற்றி இலக்குடன் விளையாடும் ஓமன் சற்று முன் 12 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 107 ரன் எடுத்திருந்தது. பிற போட்டிகளில் கொல்கத்தாவில் பிற்பகல் 3 மணிக்கு இங்கிலாந்து ஸ்காட்லாந்தையும், அகமதாபாத்தில் இரவு 7 மணிக்கு நியூசிலாந்து தென்னாப்பிரிக்காவையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அஸ்ஸாம் மாநிலம் திப்ருகட் சபுவா அவசரகால விமான தரையிறங்கு தளத்தை இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்தார். மகளிர் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்பூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்ட விளையாட்டு வளாக கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்குமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசின் முனைப்பு நடவடிக்கைகளால் பள்ளி மாணாக்கர் இடைநிற்றல் பெருமளவு குறைந்துள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார்.
புனேயில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் மகளிர் இரட்டையர் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஸ்ரீவள்ளி ராஷ்மிகா இணை ஜப்பான் இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.